அடுத்து 13ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா குஷ்டரோகம். குஷ்டரோகம்னா கவனிங்க, குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு அசுறு தேம்பல், படரு, தலை குஷ்டம், அப்போ சொறி, குஷ்ட தோஷம், இப்படி ஏகப்பட்ட குஷ்டம். அப்போது இந்த குஷ்டம் என்பது கிழக்கத்திய தேசத்தில் பரவலாக இருந்தது. நம்ம பக்கத்தில் அதிகமாக அந்த குஷ்டரோகம் இல்லை. அதுக்காக நிறைய நம்ம என்ன பண்ண தடுப்பூசியெல்லாம் போட்டுருக்குறோம் குஷ்டரோகம் வராதபடிக்கு. ஆவிக்குரிய இன்னும் சயின்டிஃபிக்கல், எமோஷனல், சைக்காலஜிக்கல் குஷ்டம் நிறைய இருக்குது. நமக்கு ஃபிசிக்கல் குஷ்டரோகம் இல்லை. அப்படின்னா உண்மையிலே குஷ்டரோகம் நமக்கு இல்லை, சைக்காலஜிக்கல் குஷ்டரோகம் நிறைய உண்டு. என்னென்னா தலையில், நம்ம மனசில், இந்த மைண்டில் குஷ்டரோகம் வந்துச்சுன்னா கவனிங்க, யாருக்கும் ஒத்து போக மாட்டீங்க. நீங்கள் குடிக்கிறனா நான் குடிக்கிறேன், என் வழி, யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் கோவப்படுவேன், என் ஸ்டைல் அதுதான், யார் ஏற்றுக்கிறாலும் அதுக்கு தேவை, எனக்கு தேவை கிடையாது, எனக்கு கடவுள் வேணாம், எது வேணாம், ஏன்னா யாரும் என்ன எதுவும் கேட்கக்கூடாது, நான் வருவேன், நான் போவேன், பைபிள் எடுக்காத, யாரும் சொல்லக்கூடாது. அப்படின்னா தலையில் குஷ்டம் வந்துக்குதுன்னு பொருள். இன்னும் சொல்ல போனால் தலை கெட்டு இருக்குதுன்று பொருள். தலையில் குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அவங்க ரொம்பவே பிரச்சனையாகவே இருப்பாங்க, நிம்மதியாக விற்கவே மாட்டாங்க யாரும். when you have a leprosy in your head, you will be trouble to your closest one. உங்களோட நெருங்கி இருக்கிறவங்களுக்கே நீங்கள் ரொம்ப பிரச்சனை கொடுத்துருவீங்க. அவங்க காலத்துக்கு சாக வேண்டியது நிலைமை வந்துடும். அப்போ தலையில் குஷ்டரோகம் வரக்கூடாது. அது ஒரு குஷ்டரோகம் போல், அது பிடிவாதம் போல், அடமண்ட் ஸ்பிரிட், அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் கவனிங்க, பரிசுத்தமாக பைபிளை பற்றி பேசுவாங்க, லேவியர் ஆகமத்தை பற்றி பேசுவோம், வெளிப்படுத்த விசேஷத்தை பேசுவாங்க. வாயை திறந்தாவே பைபிள் ஆதி ஆகமத்தை வெளிப்படுத்த வரைக்கும் அப்படி பட்டுன்னு வரும். ஆனால் தலை குஷ்டரோகம் இருக்கும், டேஞ்சரஸாக இருக்கும். ஒரு பொறுமை, ஒரு தாழ்மை, ஒரு சுத்தம், ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் தலையில் வர்ற குஷ்டரோகம். இதுலேருந்து வெளியே பட வேண்டும். அப்படி வாழ்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரை விட பரிசுத்தம் யாரும் இல்லை. அவரே என்ன பண்ணார், அன்பு குத்தி சொன்னார், ஏழைகளுக்கு இறங்கினார். ஒருவன் ஒரு கண்ணை திறந்த மறுக்கண்ணை திரும்பி. ஆண்டவர் தோற்றமே அன்புடைய அடையாளமாக இருந்தது. ஆண்டோட தோற்றமே அன்புக்கு அடையாளமாக இருந்தது. அப்போ அவரை பின்பற்றுகிற நம்மெல்லாம் அன்புடையவர்களாகவே இருக்கணும். அப்போ தலையில் குஷ்டரோகம் வந்துடக்கூடாது. அப்போ நம்ம சரி பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஆலயத்துக்கு வந்துக்கிறோம். ஏன் கற்றுக்கிறோன்னா கற்றுக்கிட்டு இன்னும் தாழ்மை, இன்னும் பொறுமை, இன்னும் அன்பு, இன்னும் அடக்கம், இன்னும் ஒழுக்கம், இப்படியெல்லாம் இருக்க ஆரம்பித்துடணும். ஒருவேளை நம்ம அண்ணன் சொல்கிற மாதிரி இல்லை, அக்கா சொல்கிற மாதிரி, அப்பா சொல்கிற மாதிரி இருந்துட்டு, அம்மா சொல்கிற மாதிரி இருந்துட்டு அப்படிலாம் இருக்கலாம். கவனிங்க, யாரை சொல்கிறோம், வீட்டில் எல்லாரிலும் நம்ம பேலன்ஸாக இருக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, அம்மாவை நம்ம அப்பாவையும் அம்மா அனுப்பியும் நான் பிரியப்படுத்த முடியாது அப்படின்னா கவனிங்க, தலையில் கட்டாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு பொருள். எது நியாயமாக அவங்ககிட்ட சொல்லி, அமைதி, அம்மா அப்படி இருக்குதும்மா, இது வேணாம்மா, இப்படி இரு, நீ இப்படி இரு. அம்மா கோச்சிக்கினாங்களா, அம்மா கிட்ட நேரம் செலவழித்து அவங்கள அன்பு கூறு, என்ன வேணும் வாங்கி விடு, இதாம்மா அன்பு. அதுவும் ஒரு பொண்ணுமா, அப்பா இருக்க மாட்டார், நாம சொல்லலாம். இதெல்லாம் இந்த தலையில் குஷ்டரோகம் இல்லாதவங்க செய்வாங்க. இதுதான் ஆண்டு சொல்லலாம், இது இப்படி என்ன பண்ண, நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்க. கர்த்தர் இருந்தாருன்னா அது நடக்கும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிஷ்யா இருக்கிறான், பழவிகளாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இல்லைன்னா நடக்கா, நீ இப்படி பண்ணிட்ட, அவ்வளோதான், நீ இப்படி தான் இருக்கணும், என்ன மிஞ்சி ஒன்றும் செய்யக்கூடாது, யார் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பயங்கரமான பண்ணுவாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க, ரகலியாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி குஷ்டத்துக்கு நம்ம தலை விடக்கூடாது.